ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நான் இன்றைக்கி ரெகுலராக, அதாவது வீக்லி த்ரைஸாவது பண்ணுற ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான மசாஜ் டெக்னிக்கை சொல்ல போகிறேன். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக். எல்லாருக்குமே என்ன ஆசை? நம்மளோட ஸ்கின்னு பளபளன்னு பளிச்சுன்னு பிளெமிஷஸ் இல்லாமல் ஒரு க்ளோவோடு இருக்கணும். அதுதானே ஆசை. வயசு ஆக ஆக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் சாகிங். அது ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே சின்னில் நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சீக்ஸ்லேயும் பண்ணணும். ஸ்மைல் லைன்ஸ் வருமே, அதை குறைக்கிறதுக்கு இப்படி மசாஜ் பண்ணணும். ஃபோர்ஹெட்டும் பண்ணலாம். தென் சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் இப்படி மசாஜ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபேஸ் மசில் அப்லிஃப்ட் ஆகி ஸ்கின் டோன்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் மசாஜுக்கு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆயுர்வேதிக் ஆயில் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அது மசாஜுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற ஆயுர்வேதிக் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னோடய ஸ்கின்னில் நல்லா பெனிட்ரேட் ஆகி அதில் மைக்ரோ சர்க்குலேஷனுக்கு உதவி செய்யுது. ஏஜ் ஆகிட்டே இருக்கும்போது கண்ணுக்கு மேலே தான் முக்கியமாக அந்த ஏஜிங் ப்ராசஸ் தெரியும். அதுக்கு இப்படி ஓகே, இப்படி பிடிச்சி ஐப்ரோ யூஸ்வலாக சேக் ஆகும். அதை இந்த டெக்னிக்கில் இப்படி டைட்டாக பிடிச்சி பண்ணணும். தென் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட். இது அடுத்து நான் சொன்ன ரொம்ப முக்கியமான டெக்னிக். இது ட்ரூப்பிங் லிப்ஸுக்கும் டபுள் சின்னுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஷேப்பு வாயை வந்து ஓன்னு வச்சுக்கணும், ஸ்ட்ரைட்டாக ஓ. ஓகே, இதே மேலே நல்லா மேலே பார்த்து அந்த மசிலோட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி ஓ. இது 5 தடவை செய்யணும். மசாஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா, 5 நிமிஷம் தான் மசாஜ் பண்ணேன். ஆனால் ஸ்கின்னில் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்னோட மசாஜோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பான நைட்டு க்ரீமுக்கு போகலாம். என்னோட ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப ஸ்பெஷலான க்ரீம். அவ்வளோதாங்க. நான் இதை தான் தினம் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இந்த க்ரீமில் கோல்டு இருக்குது. எஸ், ரியல் கோல்டு, ஆனால் லிக்விட் கோல்டு. இந்த கோல்டு தான் நம்மளோட ஸ்கின்னை யூத்ஃபுல்லாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க லைஃப்பில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும்.